பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற சவால்களை பயமில்லாமல் கலக்கமில்லாமல் சந்திக்க நமக்கு புதிய கிருபைகளை பெலனை தருகின்றார். எப்படி வண்டுகள் பூவிலிருந்து தேனை உறிஞ்சி எடுப்பதற்காக அதை சூழ்ந்து இருப்பது போல பொல்லாதவனாகிய சாத்தான் தன்னுடைய தீங்கான திட்டங்களால் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய ஆஸ்தியை, நம்முடைய நன்மைக்கென்று தேவன் திட்டம் பண்ணின எல்லாவற்றையும் பிடுங்கும்படி அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தேவன் மலையை நிறுத்துவதற்கு அடையாளமாக ஒரு வானவில்லை அனுப்புகின்றார். அது போலத்தான் இன்று நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், வேதனைகள் தற்காலிகமானதுதான். கடந்து செல்கின்ற மேகத்தை போல அவைகள் சீக்கிரம் மறைந்துவிடும். நம்மேல் கரிசனையுள்ள இந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யோசேப்பு தன்னுடைய இருதயத்தில் மிகவும் துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட யாவரும் யோசேப்பினுடைய சந்தோஷம், வாழ்க்கை, எதிர்கால கனவு எல்லாம் முடிந்து விட்டது என்று பேசியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஆச்சரியமான விதத்தில் யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வெட்கப்பட்ட அதே இடத்திலே அவரை யாவருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். யோபு தன்னுடைய சரீர சுகம், ஆஸ்தி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து மிகுந்த துக்கத்தோடு இருந்தார். அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியவர்களும் அவரை இன்னும் வார்த்தைகளால் குத்தி பேசி வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் உண்மையை அறிந்த தேவன், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாததை நினைத்து குடிப்பதற்கு கிடைத்த தண்ணீரும் குடிக்க கூடாதபடி கசப்பாக இருந்ததை நினைத்து மிகுந்த துக்கத்தோடு இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சந்தோஷம், வாழ்க்கை, வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு போவோம் என்கிற கனவு எல்லாம் இனி நிறைவேறாது என்று பேசிக்கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் கசப்பான தண்ணீரை மதுரமாக சுவையான தண்ணீராக மாற்றினது மாத்திரமல்ல, தான் வாக்கு கொடுத்தபடியே அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அடையும்படி செய்தார். எனக்கன்பானவர்களே, இன்று நீங்களும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். தேவையில்லாத அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொற்கள் ஊடாக கடந்து செல்லலாம். நான் தன்னந்தனியாக கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். உங்கள் சரீரத்தில் நீங்கள் படுகிற வேதனைகளை எண்ணி கண்ணீரோடு இருக்கலாம். நடக்க வேண்டிய நற்காரியங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறதை நினைத்து வேதனையோடு இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து கவலையாய் கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ அந்த காரியங்களில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்கள் மிகுந்த ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் படுகிற பாடுகள், உங்கள் மனதில் இருக்கிற வேதனைகளை பார்த்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் தீவிரமாக வந்து பதில் தந்து உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆதனால் சூழ்நிலையை பார்த்து, தடையாயிருக்கிற தடைகளை பார்த்து, எதிர்த்து நிற்கிற நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை செய்து யாவருக்கும் முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவது, கனப்படுத்துவது, ஆசீர்வதிப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொருத்தருடைய கரத்தை நான் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற துயரங்களை நீர் அறிவீர். குடும்பத்தை குறித்து, சரீரத்தில் இருக்கிற பாடுகளை குறித்து, பொல்லாத இந்த கிருமை கொரோனா வைரஸை குறித்து, தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் படிப்பின் காரியங்களை குறித்து, ஆண்டவரை ஊழியத்தை குறித்து, அவர்கள் மனதில் இருக்கிற கலக்கங்கள், வேதனைகள், பயங்கள், சஞ்சலங்களை நீர் அறிவீர். சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் சொல்லுகிறார், நிச்சயம் முடிவு கொண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை என்று சொன்னதைப் போல எல்லா நிந்தைகள் போராட்டங்களிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளியை, ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை நீ கட்டிட போகிறேன். வடித்த கண்ணீர் போதும், பட்ட அவமானங்கள் போதும், பட்ட நிந்தைகள் போதும். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இழந்த நன்மைகளை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த மேன்மைகளை மீண்டும் நீ அவருக்கு தரப்போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. நிறைவான பலனை அவர்கள் காணட்டும். இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. ஆமென்.